மேடையில் வீற்றிருக்கும் வித்வான்களுக்கும் சபையில் இருக்கிற வித்வான்கள் ரசிக பெருமர்களுக்கும் என்னுடைய முதல்ல நமஸ்காரங்கள். பாலக்காட் மணியருடைய இந்த பர்த்டே நாங்கள் 2012 அவருடைய சென்டினரி இயர்லேருந்து வரிசையாக பண்ணிட்டுருக்கோம். அதில் 2012 என்ன ஒரு யூனிக்னா, ஒரு 8 மியூசிஷியனுடைய சென்டினரி இயர் அந்த ஒரு வருஷத்தில் வந்தது. அதில் யாரையும் விடாமல் ஒவ்வொருத்தரும் மாற்றி 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 ஒவ்வொரு வருஷத்துலையும் பண்ணிட்டுருக்கோம். அந்த ரீதியில் பாலக்காட்டு மணியர் இது பண்ணிகிட்ருக்க சமயத்தில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ராம் பிரசாத் அவரை கேட்டார், இதை போல் முரளி இந்த அவார்டு ஒன்று கொடுக்கலாம், அவர் பேரில், தாத்தா பேரில், எங்கள் அப்பா வாண்டட் டு இன்ஸ்டியூட் அன் அவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு வித்வான் ராஜாராம் சார் அவர்கள் இருக்கார். அவர் இன்ஸ்டியூட் பண்ணி இந்த அவார்டு கொடுத்துட்டுருக்கு ஒவ்வொரு வருஷமும். இந்த அவார்டு அவர் 10th ஜூன், அது எந்த கிழமையாக இருந்தாலும் அவருடைய பர்த்டே அன்னைக்கு கொடுக்கணுன்ற ஒரு ரீதியில் இட் ஹஸ் பீன் டன். அதை நாங்கள் எப்படின்னா, அந்த பெரிய ஒரு மகா வித்வான் கையால் இந்த அவார்டை கொடுக்கணுன்றது தான் ரைட் ஃப்ரம் த பிகினிங் வி ஹவ் பீன் கீப்பிங் இட் ஆஸ் அ தம்ப் ரூல். முதல்ல டிகே மூர்த்தி சார் கொடுத்தார். அந்த மாதிரி ரீதியில் வரும்போது இந்த வாட்டி மகாமேதை மாமேதை நம்ம ஏகே பழனிவேல் சார் கையால் ஒரு அவார்டுன்றது கொடுக்கும்போது அது ஒரு 3-4 சிறப்பு அம்சங்கள் இருக்குது. யார் பேரில் நம்ம அந்த அவார்டு கொடுக்குறோம், யாருக்கு அந்த அவார்டு கொடுக்குறோம், யார் கையால் அந்த அவார்டு கொடுக்குறோம் அப்படின்னும்போது இது அவுட் ஆஃப் த்ரீ எல்லா பொருத்தமும் இன்றைக்கி ரொம்ப நிறைஞ்சிருக்கிற அவார்டு இது. ஏன்னா பாலக்காட்டு மணியர் அப்படின்னா அவருடைய கான்டெம்பரரியில் இருக்கும்போது, அதாவது ஒரு ரோல் மாடல், ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் ஒரு ரோல் மாடல்ன்ற போல் பாலக்காட்டு மணியர்னால் ஒரு ரோல் மாடல் ஃபார் மிருதகத்துக்கு. அது யாருமே எந்த ஸ்கூலுமே தி வில் நாட் சே நோ. அந்த மாதிரி ஒரு ரோல் மாடல் இருக்கிற ஒரு பெரிய மகாவித்வானுடைய அவார்டு வாங்கிறது, அவார்டு கொடுக்கறது அப்படின்றது பாக்கியம் இருந்தால் தான் அது பண்ண முடியும். அந்த பாக்கியத்தை சென்னை ஃபைன் ஆர்ட்ஸுக்கு கொடுத்தது அவள் ஃபேமிலி, அவர்களுக்கு மிக்க நன்றி. ஏன்னா இவ்வளோ ஆர்கனைசேஷன்ஸ் 100 ஆண்டுகளை கடந்து இவ்வளோ இருந்தாலும் எங்கள் ஒரு சின்ன ஆர்கனைசேஷனை கூப்பிட்டு இதை போல் அவருடைய அவார்டு கொடுங்கன்னு சொன்னது நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். நாங்கள் அந்த இதில் அதே போல் இதில் எப்படின்னா, அந்த அவார்டுன்றது இன்றைக்கி அவருடைய பிறந்த நாள்ன்ற ஒரு மகிழ்ச்சி. அப்புறம் 2வது மகிழ்ச்சி என்னன்னாக்கா, அந்த பிறந்த நாள் அன்னைக்கு இன்னொரு பெரிய லயமேதையை ஒரு சீஃப் கெஸ்ட்டாக உட்காத்தி வச்சு அவர் கையால் கொடுக்க போகிறோன்றது அது ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் ஒரு 30 வருஷத்துலேயே தான் யார் அப்படின்றது ஒரு முதிரையை பதிச்சு இருக்கிற சுந்தர்குமார் கொடுக்குறேன்றது இது மணியருக்கே ரொம்ப மகிழ்ச்சியான நாள் இன்றைக்கி. அந்த ரீதியில் நம்ம லயமேதை ஏகே சார் அவர்கள் எங்கள் சென்னை ஃபைன் ஆர்ட்ஸ்லேயும் திக்விஜய நாதவாணின்னு ஒரு டைட்டில் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு கொடுத்தோம். அவர் இங்கே இன்றைக்கி சபையை தலைமை ஏற்று நடத்தி கொடுக்கறதுன்றது எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம். சுந்தர்குமார் எனக்கு ஒரு 30 வருஷத்துக்கு மேலே பழக்கம். எனக்கு இது அன்டவுட்டட்லி முன்னாடி ஒரு 10-12 இயர்ஸ்லேயே ஆஞ்சநேயர் கோயிலில் அரேஞ்ச் பண்ணும்போதோ மற்ற கச்சேரி அரேஞ்ச் பண்ணும்போதோ அவருடைய வாசிப்பு தனியாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை எதையும் பற்றியும் கம்பேர் பண்ண முடியாது. இட் இஸ் டிஃப்ரெண்ட் திங்கிங். அது எப்படின்னு சொல்லலான்னாக்கா, ஒரு ராகத்தை பற்றி நம்ம திங்க் பண்ணும்போது
அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னாக்கா, ஒரு கிரிக்கெட்டில் வந்து ஒரு சிக்ஸர் அடிக்கிறான். கேமரா வச்சுன்னு இப்படி 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 போயின்ட்டுருப்பான். ஆனால் ஆஸ்திரேலியாவில் என்ன பண்ணுவான்னாக்கா, ஜூம் பண்ணி இங்கேருந்து எடுப்பான். ஸோ அந்த சிக்ஸர் எப்படி அடிக்கிறான், எப்படி போகிறதுன்றது இருக்குது. அந்த மாதிரி ஒரு விஸ்வலைசேஷன் ஒரு சில ஆர்டிஸ்ட்டுக்கு தான் வரும். அந்த ஒரு ஆர்டிஸ்ட்டு தான் வந்து சுந்தர்குமார் அவர்கள். அவருக்கு இந்த நிறுவனத்து மூலமாக இந்த மகா வித்வானுடைய அவார்டு கொடுக்கறது வந்து நாங்கள் ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறோம். எங்களுக்கு ஒரு பெரிய பெருமையாக நாங்கள் நினைக்கிறோம். நான் நீங்கள் இவ்வளோ பேர் வித்வான்கள் வந்து இவ்வளோ பேரும் வந்து எல்லாமே வந்து இந்த சுந்தர்குமார், ஏகேபி சார் அவரெல்லாம் எப்படி இருக்கார், என்ன பண்ணுறார், அப்படி இதெல்லாம் வந்து இட் இஸ் இன் ஹிஸ்ட்ரி டுடே. டுமாரோ நாளைக்கு வந்து இதெல்லாம் சாஸ்திரியாலில் வந்து எவ்வளவோ சரித்திரங்கள் எழுதியிருக்கு. அதில் வந்து இன்றைக்கி நடக்க போகிற விஷயம் வந்து சரித்திரத்தில் ஒரு நாள். இதில் வர இன்னொரு யூனிக் என்னென்னா, மணியர் சார் அவர்கள் இங்கே வாசிக்காத மேடையே கிடையாது. இந்த இடத்துல இவ்வளோ வித்வான்களுக்கு வாசிச்சிருக்காருங்க. அதே மாதிரி வந்து ஏகேபி சார் இன்னும் இந்த மேடையில் நிறைய வாசின்ட்டுருக்கார். சுந்தர்குமார் சாரும் இங்கே நிறைய வாசின்ட்டுருக்கார். இவ 2 பேரும் சேர்ந்து இங்கே வாசின்ட்டுருக்கா. அந்த மேடையில் வந்து அவருக்கு இன்றைக்கி அவார்டு கொடுக்க போகிறோம். இது வந்து ஒரு யூனிக் காம்பினேஷன். இது இந்த மாதிரி நம்ம நினச்சா கூட, பிளான் பண்ணால் கூட இந்த மாதிரி நடக்காது. அது அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய இன்றைக்கி காம்பினேஷனில் இன்றைக்கி வந்து வித்வான் சுந்தர்குமார் அவர்களுக்கு பாலக்காட்டு மணியர் அவார்டு கொடுக்கறதுல எங்களுக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி. அதுவும் உங்கள் கையால் எங்களுக்கு கொடுக்கறதுல வந்து எங்களுக்கு ரெட்டப்பி மகிழ்ச்சி. ஃபஸ்ட்டு வி வில் கோ ஃபார் அன் அவார்ட் ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் வந்து வி வில் கோ ஃபார் இட். ஃபஸ்ட்டு வில் கோ ஃபார் அன் அவார்ட் ஃபங்க்ஷன். நான் அதுக்கு முன்னாடி சைட்டேஷன் ஒரே ஒரு வாட்டி படிச்சிடுறேன். Palakkad Maniyar Puraskar, Birdu Patra, presented to Sri B. Sri Sundar Kumar. The Board of Trustees and members of the Expert Committee of Chennai Fine Arts take privilege in presenting the Palakkad Maniyar Puraskar to commemorate his 113th birth anniversary in recognition of his outstanding efforts to uphold the highest values of Carnatic music as a performer. This award is instituted by Palakkad Sri T.R. Rajaram, son of legendary mridangist Palakkad T.S. Maniyar, who made commendable contribution to Indian classical music. This is the Birdu Patra. எல்லாருக்கும் நமஸ்காரம். வித்வான் சுந்தர்குமார் அவர்களுக்கு மகாமேதை பழனிவேல் அவர்கள் இன்னைக்கு வந்து இந்த அவார்டை கொடுக்கறதுங்கிறது இன்னைக்கு அவர் பழனிவேல் சார் கொடுக்குறாருங்கிறது வந்து ரொம்ப பொருத்தமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு லய வித்வான் தான் கொடுக்கணும். அப்போது இவர் சொல்லும்போது இந்த அவார்டு இன்ஸ்டியூட் பண்ணுதுன்னு சொன்னால், இன்ஸ்டியூட் பண்ணும்போது
ஒரு ஆர்கனைசேஷன் வரும்போது பெருசு சின்னதுங்கிறது அப்புறம்தான், கௌரவமான ஆர்கனைசேஷனானு அதை பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது சென்னை ஃபைன் ஆர்ட்ஸ் ரொம்ப கௌரவமான ஆர்கனைசேஷன், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. சுந்தர்குமாருக்கு இன்றைக்கி இந்த ஃபெலிசிட்டேஷனுங்கிறது வந்து, இது உங்களுக்கெல்லாம் சுந்தர்குமாரை பற்றி நம்ம சொல்ல, அவரோட வாசிப்பை பற்றியோ அவரை பற்றியோ நம்ம சொல்ல வேண்டியதில்லை. நிறையா வாசின்னு இருக்கார். நிறைய பெரிய பெரிய கச்சேரிகளுக்கு அவர் இல்லாமல் இன்றைக்கி கச்சேரி கிடையாது, அவ்வளோ நிறையா வாசின்னு இருக்கார். எல்லா வித்வான்களுடைய பாராட்டையும் பெற்றுருக்கார். முக்கியமாக லய வித்வான்களோட பாராட்டு ரொம்ப அவருக்கு இருந்துருக்கு. அது மாத்திரம் இல்லை, மேடையில் யாராவது ஒரு லய விஷயமாக ஒன்று செஞ்சதுன்னா அதை உடனே புரிஞ்சுண்டு அதை உடனே திருப்பி செய்யக்கூடியவர். அதுவும் சங்கீதக்காரா எல்லாருக்கும் தெரியும், ரசிகாலும் நம்ம எல்லாம் அதை பார்த்துட்டுருக்கோம். இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அவருடைய லய சம்பந்தமாக அவர் பண்ணியிருக்கிற யோசனைகள்ன்றது விட அதை தபஸ்ன்னு தான் சொல்லணும். அவ்வளோ தூரம் அதை பற்றி யோசனை பண்ணி 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 ஒரு லய விஷயங்களையும் அவர் பார்த்து வாசிக்கிறதையும், அவர் பண்ணுற லயங்கள் எல்லாம் ரொம்ப சுத்தமான லயங்கள், ஒன்றும் ஃப்ராக்ஷனில் வர மாதிரிலாம் ஒன்றும் லய கணக்குகள்லாம் ஒன்றும் இல்லாமல் சுத்தமாக அந்தந்த இடத்துல அந்த இது வரா மாதிரி பண்ணுறதுங்கிறது வந்து லய வித்வான்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப சுத்தமான கணக்கு அப்படிங்கிறது மனசில் இருந்தால் போகாது, லயம் அது கையிலையும் வரணும். அதுக்கு அவருடைய உழைப்பு 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 ரொம்ப பெரிய உழைப்பு, அது சாதாரண உழைப்பு இல்லை. இல்லைன்னா இப்படி வாசிக்க முடியாது. இன்றைக்கி சங்கீத உலகத்தில் உழைப்புன்னு சொல்லக்கூடியதுனாலே சில பேர்லாம் நமக்கு உடனே நினைவு வரும். மகா வித்வான் செம்மங்குடி சீனிவாசையர், வயலின் மாஸ்ட்ரோ எம்எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள், இன்றைக்கி நம்மளோடையே இருக்கிற வாஷின் இருக்கிற உமையாள்புரம் சிவராமன் சார், இவெல்லாம் உழைப்பு உழைப்பு உழைப்புக்கு ஒரு இலக்கணம் வகுத்தவா. அந்த லிஸ்ட்டில் சுந்தர்குமாரும் சேர்றாருன்னு நான் நினைக்கிறேன். இவெல்லாம் அப்படி இருக்கிறதுக்கு காரணம், இருக்கிறதோட ஒரு மெசேஜ் என்னென்னா, யங்ஸ்டர்ஸ்க்கு உழைச்சதுன்னா மேலே வரலாங்கிற ஒரு பெரிய மெசேஜ் இவெல்லாம் கொடுத்துட்டுருக்கா. இப்படிப்பட்ட இது மாத்திரம் இல்லை, இவரோட ஃபேமிலின்னு பார்த்ததுன்னா பெரிய சங்கீத ஃபேமிலி. அவள் ஃபேமிலியில் பாடுறவாளும் இருக்கா, மிருதங்கம் வாசிக்கிறவாளும் இருக்கா, கஞ்சிரா வாசிக்கிறவாளும் இருக்கா, மோர்சிங் வாசிக்கிறவாளும் இருக்கா, எல்லாமே இருக்கா. அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி கிடைக்கிறதுங்கிறது பகவத் அனுகிரகம் இருந்தால் தான் இது மாதிரி கிடைக்கும். இல்லைன்னா இப்படி ஒரு ஃபேமிலி இப்படி எல்லாருமே இப்படி வாசிக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறது கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஃபேமிலியில் ஒரு உயர்ந்த கலைஞருக்கு இன்றைக்கி நம்ம விருது கொடுத்துருக்கோம். ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவர் இன்னும் திடகாத்திரமாக, அவருக்கு ரொம்ப சின்ன வயசு தான், இன்னும் நிறையா வாசிக்க போகிறார், நம்ம நிறையா கேட்க போகிறோம், நிறையா வாசின்னு இருக்க போகிறார், நிறையா அவார்டு டைட்டில்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக வரப்போகிறது. இன்னும் திடகாத்திரமாக இருந்து சகல சம்பத்தியும் பெறணும்னு நான் சத்குரு தியாக பிரம்மத்தை வேண்டிக்கிறேன். நமஸ்காரம். Now I request Sundar Kumar to give his acceptance speech. எல்லாருக்கும் நமஸ்காரம். மகா வித்வான்கள்லாம் வந்திருக்கா, நல்ல ரசிகாலாம் வந்திருக்கா. இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் பழனிவேல் சார் கிட்ட வாங்கிறதுங்கிறது, அது இந்த மாதிரி ஒரு நாளில் இது ஒரு பெரிய பூஸ்ட். இதை நான் ஒன்றும் பெருசாக மைண்டுக்கெலாம் எடுத்துக்கல, இன்னும் நிறைய சாதகம் பண்ணணும்னு நினச்சிக்கிறேன். ராஜாராம் சார் இது இன்ஸ்டியூட் பண்ணியிருக்கார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதில் என்ன சூஸ் பண்ணதுங்கிறத ஒரு பாக்கியமாக எடுத்துக்கிறேன். ரொம்ப பேசிலாம் பழக்கம் இல்லை, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சென்னை ஃபைன் ஆர்ட்ஸ் முரளி சாருக்கு ரொம்ப தங்கமான மனுஷன் அவர், எனக்கு ரொம்ப க்ளோஸு. அவருக்கு என்னோடய நன்றியை சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். தேங்க்யூ. Now I request our chief guest, Sri A.K.P. sir to அவருக்கு என்ன எவ்வளோ நேரம் பேசணுன்னாலும் பேசலாம். எல்லாருக்கும் நமஸ்காரம். எனக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு துறையில் ஒவ்வொருத்தராலும் அந்த துறை வளர்ந்துருக்கு. அந்த மாதிரி இந்த மிருதங்க துறையில் எனக்கு தெரிஞ்சவர்களையும் ஒரு சிலர், அதில் பாலக்காட்டு மணியர், அவங்க பிறந்த நாள்னு சொல்லி அண்ணா முரளி அண்ணா சொன்னாங்க. அந்த நாளில் ஒரு விருது ஒரு சிறந்த கலைஞர் தம்பி சுந்தரகுமாருக்கு கிடைக்குது. அது என் கையால் குடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்த
அண்ணாவுக்கு, முரளி அண்ணாவுக்கு என்னுடைய சந்தோஷம். ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷம், உங்களையெல்லாம் பார்த்தாவே எங்கேயாவது பார்ப்பேன், எனக்கு பார்த்தாலும் ஒரு குஷி வரும் வாசிப்பில். ஆனால் பேச்சில் வரதான்னு தெரியாது எனக்கு. தம்பி சுந்தரகுமாரை பற்றி முதல்ல சொல்லிடுறேன். தானும் நல்லா வாசித்து பரத்தியாரே நல்லா வைப்பார். இன்னும் அந்த இயற்கைங்கிறதுக்கு செய்ததே செய்ய தெரியாது. எனக்கு வர்ற தோன்ற கற்பனை உங்களுக்கு தோன்றாதுன்னு சொல்ல முடியாது, தோணினாலும் அப்படியே தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது, இவர் யாராவது ஒருத்தரை ஃபாலோ பண்ணாலும் இவரும் நல்லா வச்சு அவங்களுக்கும் இடைஞ்சல் இல்லாமல் ஒரு கற்பனையை உண்டு பண்ணக்கூடியவர். அது என் அனுபவத்திலே சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் 2 பேர் நிறையா வாய்ச்சிருக்கோம். அதனால் சில பேர் வாய்ச்சி விட்டோன்னா காலப்பன்மானங்கள் மாறிவிடும். அடுத்தது என்ன வாசிக்கிறதுன்னு யார் ஆரம்பித்தாங்களோ அவங்களுக்கு மறந்துடும். அப்படி இல்லாத ஒரு நல்ல கலைஞர். என்ன சிரிக்கிறீங்க? ஒரு தடவை ஒரு தனியாக ஒருத்தன், எத்தனை தனியாக ஒருத்தன் நம்ம வாய்ச்சிருப்பான், தனியாக ஒருத்தனை மட்டும், வேறு எதுவும் இல்லாமல். ஒரு தடவை நாடகக்கான சபான்னு நினைக்கிறேன், என்ன தாளம்னு தெரியல, திசை ஏகமா 2 3 தாளம் வாய்ச்சோம். அந்த 3 தாளத்தில் முதல்ல யார் தெரியுமா ஆரம்பிக்கிறது? அவர் தான் ஆரம்பிப்பார். இந்த தாளத்தோடைய அங்கத்தை காமிப்பார். அப்போ என்ன பண்ணார், திசை ஏகம். நான் ரூபகன்னு சொல்ல மாட்டேன், அதை 3 லட்சம் கொண்டது திசை ஏகம். அது தம்பி ஆரம்பிங்கன்னா டும் டும் டாடா டும் டும் டாடா டும் டும் ஆரம்பித்தார். அப்படி ஆரம்பிக்காதீங்க அப்படின்னா. ஆனால் எவ்வளோ பெரிய ஒரு மேதை, நான் சொன்னதை கேட்டுக்கிட்டார் பாருங்க. அப்போ அண்ணா சொல்கிறாரு அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு. சரியா தம்பி, ஞாபகம் இருக்கா? பின் எப்படின்னாரு, டும் 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 டாட்டா டும். ஏன்னா அது சதுஸ்திர லெவலில் இருக்குது. இந்த தாளம் சதுஸ்திர லெவலில் இருக்கிறதுனால டும் 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 டாட்டா டும் டும் இப்படியே போயிட்டுருக்கோம் கொஞ்சம் நேரம், தாளத்தினுடைய அங்கத்தை காமிக்கிறதுக்கு. அதுமாரி வாய்ச்சேன். இன்னும் சில சமயங்களில் அவருடைய உடனே புரிஞ்சக்கூடிய சக்தி, புரிஞ்சுக்கிட்டாலும் செய்யக்கூடிய சக்தி, இதெல்லாம் ஆண்டவன் கொடுத்துருக்கான். அதுக்கு என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த தொழிலை நேசிக்கிறதுனால பகவான் அதை செய்கிறாங்களாம். அதுமாதிரி நிறையா கலைஞர்கள் இங்கே இருக்கீங்க. இன்றைக்கி அவருடைய பாராட்டு விழாங்கிறத பற்றி பார்த்தனால அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதே போல் மகாமேதை ஒரு தடவை அண்ணா இப்போ தான் சொன்னேன், இப்போ தான் நம்ம முத பார்க்குறமான ராஜாராம் அண்ணாவை கேட்டேன். இல்லையே, நான் தானே அப்பாவை பற்றி டாக்குமெண்ட்ரி எடுக்கும்போது நீங்கள் தானே பேசுனீங்க, நான் தானே எடுத்தேன்னாரு. ஆமாம், அப்பா அதில் ஒன்று பேசியிருக்கேன். பாலக்காடு அவரை நான் பார்த்ததில்லை. பாலக்காடு மணியர் வாசித்தா இப்படியே கூட்டமெல்லாம் எப்போ வாசிக்க போகிறாருன்னு காத்துக்கிட்டு இருக்கோம். சில கச்சேரியில் 2 3 கீர்த்தனை வரலையும் வாசிக்க மாட்டார். ஏன் வாசிக்கலையே அப்படின்னு சொல்லி எல்லோரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். அப்புறம் பாட்டி அந்த 3ஆவது கீர்த்தத்தில் பூந்தார் பாரியா அப்படியே கரகோஷம் தாங்க முடியலம்மா. சில கச்சேரியில் பார்த்தீங்கன்னா முதல் பாட்டிலே வாசிட்டாரும்மா. அதுக்கு ஒரு விவரம் சொல்லியிருக்கேன். பெரியவாள்லாம் எல்லா கால பிரமாணத்தையும் எல்லா கீர்த்தத்திலும் எல்லாத்தையும் வாசிச்சிட மாட்டான். அதுக்குன்னு ஒரு அந்த சாகித்யம் இருக்கணும். சாகித்யம் கிடைக்காம வாசிக்கிறது ஃபரன் இருக்கக்கூடாது. அது சில கீர்த்தனங்களில் அந்த சில காலப்பிரமம் தான் ஃபரன் வாசிக்கணும் இல்லையா, அந்த கீர்த்தனமும் கிடைத்தக்கூடாது. அப்போ ஒரு கீர்த்தனம் முதல் கீர்த்தத்தில் சில கட்சியில் அவங்களுக்கு கிடச்சிரும். அப்போ புரிந்து விளையாசுவாங்க போல இருக்குது. அதை நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது அவங்க 100ஆண்டு விழாவில் பாலக்காட்டில் இல்லை அண்ணா ஒரு 2.5 மணி நேரம் தனியாக ஒருத்தனை வாய்ச்சேன். அண்ணா சொன்னார், அதனால் அதை சொல்கிறேன். அதுக்கு பேர் என்ன வாசிக்கிறது? ராஜாமணி என்ன கேட்டாங்க. தாள மாளிகை அப்படின்னேன். தாள மாளிகையா? ஆமாம், ராக மாளிகை மாதிரி இது தாள மாளிகை அப்படின்னு. கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன் என்னாங்க. கெண்டவுன் டு சங்கர்னு கெண்டவுன் டு 5 to 9 அப்படின்னு. ஏன்னா சதுசரம் திசரம் மிசரம் கண்டம் சங்கர்னம் தப்பு. 4 3 தான் ஒரிஜினல். சதுசரமும் திசரமும் தான் ஒரிஜினல்.
ரெண்டையும் சேர்த்தா தான் மிஷரம் பிறக்கும். அதனால் அடிப்படை வந்து 4ம் 3ம் தான். அதனால் என்ன பண்ணேன், 5, 6, 7, 8, 9. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா 2, 3, 3, 4, 4 நான் ஸ்டாப். ஆனால் ஒவ்வொரு தாளத்தையும் குறைப்ப காமிக்கணும். எங்கள் தவுள் சம்பிரதாயம் ஒரு கோர்வையை வாய்ச்சி அப்புறம் கலந்து வாய்ச்சி ஒரு மோரா கோர்வையை வாசிக்கிறது எங்கள் சம்பிரதாயம் கிடையாது. அது சந்த தாளமாக இருந்தாலும் குறைப்ப காமிக்கணும், சந்த தாளமாக இருந்தாலும் குறைப்ப அதனால் அந்த 5 தாளங்களையும் சாப் தாளத்துலேயும் ஒன்று முடியும், ஒன்று ஆரம்பிக்கும். ஒரு உதாரணம், தக்க தக்கிட்ட தக்க தக், இதை ஆரம்பிச்சிட்டோம். நம்ம தம்பி நெய்வேலி ராதாகிருஷ்ணான்னா சில பீஸ் சொல்லி கொடுத்து அழைச்சிட்டு போனேன். கூட இந்த குறைப்பை காமிக்கிறதுக்காக வண்டி கோவில் ஒரு கல்யாணத்திலும் அவரை அழைச்சிட்டு வந்தேன். தக்க தக்கிட்ட முடியுதுன்னு வச்சுங்க, தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்டன்னு 3 வந்துடும். அப்புறம் தக்கிட்ட தக்க 3 வந்துடும். தக்க திம்மி 4 வந்துடும். தக்க திம்மி தக்க தக்கிட்டன்னு 4 வந்துடும். இதான் நான் ஸ்டாப். கரெக்டா? என்ன அப்போ ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன், இவங்க அப்பா ஃபோட்டோவை இந்த பந்தலில் வச்சுருந்தீங்களே ஃபோட்டோ. அப்போ அந்த விரலை பார்த்தேன், அங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தேன். இவங்க அண்ணா கேட்டாங்க, ராஜாவின் அண்ணா, ஏன் சார் இங்கேயே நிற்கிறீங்கன்னு. இந்த விரலை பார்த்தா அவர் எப்படி வாய்ச்சிருப்பார்னு பார்த்து இப்போ ஒரு கற்பனை பண்ணுறேன். அந்த அமைப்பு எல்லோரும் கிடைக்கிறது இல்லை. தோன்றுவது இங்கே, வருவது இங்கே, சேர்வது அங்கே. இங்கே தோணணும், அது எங்களுக்கெல்லாம் இங்கே வரணும், அது ஜனங்கள்கிட்ட போய் சேரணும். இங்கே தோணுது இங்கே வராட்டினாலும், இங்கே வர்றது இங்கே தோணாட்டினாலும், ரெண்டும் வந்து அங்கே சேராட்டினாலும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் அந்த கையை பார்த்தோன்னே எல்லாம் சேர்ந்து இருந்துச்சு. அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு அதில் ஒரு பெரிய மகா சந்தோஷம். ஒருத்தர் என்ன பண்ணான்னா, இவங்க அப்பா யார்ட்டையும் ஜாஸ்தி பேச மாட்டாங்களாம் இல்லையா? தஞ்சாவூரில் இருந்தாங்களா? இல்லை, தஞ்சாவூரில் இருந்த காலத்தில் நான் சொல்கிறேன். அப்போ ஒரு பையன் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், அவங்கள மாதிரியே வாய்ச்சி ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்களாம். அவங்க யாருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டாங்களாம். ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள வச்சு வாங்கிட்டு இவன் மெனக்கட்டு அவங்க பெரிய கோர்வெல்லாம் தயார் பண்ணி அதை தயார் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சு. வாங்கி கூப்பிட்டு, சரிப்பா வாசி, அவங்க பையன் உட்காந்து வச்சுருக்கேன் மெனக்கட்டு, தலையெல்லாம் ஆட்டிட்டு, இவங்களும் தலையெல்லாம் ஆட்டிக்கிட்டு ரொம்ப நல்லா இருக்கு, ஆசீர்வாதம் வாங்கணுமே வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கான். நல்லா சிவமாரு, சரி போயிட்டு வா அப்படி சொன்னாங்களாம். அப்படி போனானா, தம்பி கொஞ்சம் வா அப்படின்னாங்களாம். வந்தானா, ஆமாம் என்ன மாரி வாசிக்கிட்டு நீ இவ்வளோ மெனக்கட்டு இருக்கிய, உன்ன மாரி நீ எப்போ வாசிக்க போகிற? அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பாருங்க. அதுக்குள்ளே என்ன, அப்போ நீனாருன்னு அர்த்தம். நீ அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, நீ கச்சேரி பண்ணால் உன் ஞாபகம் தான் வரணும். அதே போல் இருந்துச்சு, அப்படியே உரிச்சுக்கிட்டுச்சுன்னா அப்போ நீ இல்லையான்னு அர்த்தமாயிடுது இல்லை. அதை சொல்லாமல் ஒரு மகாமேதை சொல்லி காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் என்ன சார், நான் கூட சொல்கிறது, ஒத்த கலைங்கிறாங்க, ரெட்டை கலைங்கிறாங்க, அளவு இருக்கா? என்னதுண்ணா என்னத்தா சும்மா சொல்லுங்க. இது இந்த கீர்த்தனை என்ன ஒத்த கலை? ஓ அப்படியா? இது ரெட்டை கலை? அப்படியா? அளவு காலபுரமான அளவு இருக்கா? அளவு மிஸ்ரன்னாங்க. நான் சொல்கிறது 3 கலை. என்ன அதுக்கு பேர் என்ன? 3 கலை. தக்கிட்ட தக்க திம்மி தக்க திம்மி அரை 1 1 1 3 தானே. அப்புறம் எப்படி மிஸ்ரம் தக்கிட்ட என்ன? ப்ராக்டிக்கலாக தக்கிட்டாயா? தியரி படி தக்கிட்ட, ப்ராக்டிக்கலாக தக்கிட்ட இல்லை. தக்க திம்மி 2 வருது இல்லை. தக்கா திம்மி தக்கிட்ட, தக்கா திம்மி 2 வருது, 4 4 வருது இல்லை. இப்போ தக்கிட்ட 3 3 வரணும்ல. அந்த 3 3 போட்டு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம். முடியுமா? என்ன சிரிக்கிற? ஏன் சிரிக்கிறா நீ? நிறைய அதேமாரி கீர்த்தனை பாடுறாங்கன்னு வச்சுங்க, எனக்கு ஒரு இதெல்லாம் விளையாட்டு. நான் சமயத்தில் முதல்ல என்ன, எப்போயாவது சந்தர்ப்பம் கிடைக்கும்போது ராத்திரி பேசுவோம் இந்த கதையெல்லாம். சரியா?
ஆதி தாளம். ஆதி தாளம் 8 அச்சரம். ஓ அப்படியா? 8 அச்சரத்தை எப்படி போட்டாலும் பாடிடுவியா, வாய்ச்சிடுவியா அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8. இதுதான் ஆதி தாளம் தான். வாசி பாடு. இதுக்கு பேர் என்னன்னு கேட்டால் அதான். ஆனால் அது இல்லை. தக்கிட்ட தக்கிட்ட இல்லை, தக்கிட்ட தக்கிட்ட. இதுக்கு வர்றது அதுக்கு வராது. கணக்கு மாறல, காலப்பிரமாணம் மாறல. இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஐயா ஒரு சமாச்சாரம் நிறையா பேர் ரசிச்சுக்காங்க. மகா பெரியவாளை பற்றி பேசலாமா ஒழிய மகா பெரியவாளை யாராக இருந்தாலும் குறை சொல்லக்கூடாது, விமர்சனம் பண்ணக்கூடாது. அவளை பற்றி பேசலாம், ஆனால் விமர்சிக்கிறது பாவச் செயல். அப்போது அவ்வளோ பெரிய மேதையை ஒரு கோரையை வாய்ச்சி அது கணக்கு தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லி என் காதில் விழுந்துச்சு. யார்? பாலக்காட்டு மணியர். தத்தம் தக்கத்தம் தக்கிட்டத்தம் தத்தி கிட்டத்தம் தத்தி கிட்டத்தம் தத்தி கிட்டத்தம் தான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? தவறுன்னு சொல்லுறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு கேட்டு பாருங்க நிறையா பேர். இதே தத்தம் தகவல் அப்படின்னா தக்கிட்டத்தம். ஏய், பெரியவாளை பற்றி குறை சொன்னால் அழிஞ்சு போவ. 3 விதமான கணக்கு, ரைட் கணக்கை நான் சொல்கிறேன் பாருங்க. அணுசுரங்கள் மாரி அணுசொற்களும் உண்டு. ஒன்று போகும்போது இடையே ஒரு சொல்லு போகும். நான் ஏன் கற்பனை தான். தத்தம் தக்கத்தும் தக்கிட்டத்தும் தத்தி கிட்டத்தம் தத்தி கிட்டத்தம் தத்தி கிட்டத்தம் தான். சரியா இல்லையா? தத்தம் தக்கத்தும் ஒரு பாட்டு. தத்தம் தக்கு தொங்கு தக்கிட்ட தொங்கு தட்டி தட்டக்கம் தட்டி தட்டக்கம் தட்டி தட்டக்கம் தான். சரியா இல்லையா? தத்தம் தக்கத்தும் தக்கிட்டத்தும் திக்கிட்டக்கம் திக்கிட்டு திக்கிட்டக்கம் தான். அதுக்கு என்ன ஆசை தெரியுமா? தத்தம் தக்கத்தும் கிட்டத்தும் திக்கிட்டத்தும் 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 தான். அதை பெரியவாள் வாசிக்கும் போது அணு சொற்கள் வந்திருக்கும்டா. அதை அணுவாக காமிச்சிருப்பாங்க, நீங்கள் அழுத்தி காமிச்சிருப்ப. அதனால் உனக்கு தவறாக தெரியுது. அதனால் பெரியவாளை பற்றி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு எனக்கு. முதல்ல என்ன, உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. தம்பி இன்னும் அதாவது சில துறையில் வாசிக்கும் போது பார்த்தாவே ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வாசிக்கிறாங்க அப்படிம்பாங்க. நீர் கஷ்டப்படுறதா ஈஸியாக வாசிச்சுட்டு இருக்கார் முகத்தில். அதுக்கு சில பேருக்கு அந்த அமைப்பு இருக்கும் இல்லையா? இயற்கை அமைப்பு. அதனால் இது நல்லா நீடூழி வாழவும் மேலும் புகழ் பெறவும் என்னுடைய ஆண்டவனை மனமாற வேண்டி வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். ஷெட்யூல் இல்லை, அதான் எனக்கு ஆசை. ராஜாமணி நானும் கிளாஸ்மேட். 1951 ஸ்ரீமான் ஸ்ரீனிவாஸ் ஐயங்கார் ரோடு, ஆழ்வார்பேட். எங்கள் பெரியப்பா வீட்டில் தான் நான் இருந்தேன். அங்கே நடுவில் ராஜாமணி. 2 பேரும் ஸ்கூல், சில்ட்ரன் கார்டன் ஸ்கூல். இது வரும், வேன் வரும், போவோம். அதுக்கப்புறம் அவன் போயிட்டான், நான் வேன் போயிட்டேன். அப்படி போயிடுது. அப்புறம் திடீர்னு எர்ணாகுளத்துக்கு எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. அங்கே ஒரு சபை ஆரம்பித்தோம், ரசிகப்பிரியான்னு. அப்போ எனக்கு எனக்கு பாலக்காடு மணியரை அங்கே வாசி வைக்கணுன்ட்டு ராஜாமணிக்கு ஃபோன் பண்ணி இப்படி விஷயம் இல்லை சரின்ட்டு பேசி யார் போடலாம் கச்சேரி. அவரும் எங்கள் பெரியப்பாவும் அவரும் ரொம்ப ரொம்ப வருஷமாக தெரிஞ்சுவா. எஸ்வை கிருஷ்ணசுவாமி பெரியப்பா. மணியர் சொன்னார், பாலக்காடு மணியர் சொன்னாராம், டி செல்லம்மையங்கார் போடுங்க அப்படின்னு இருக்கேன். அவர் ஏற்பாடு பண்ணியாச்சு. கச்சேரி நடக்கிறது. தனியாக ஒருத்தரும் வெயிட் பண்ணின்னு இருக்கா. எல்லோரும் கேட்டு முடிஞ்சுது. நான் பக்கத்தில் போனேன். எல்லோரும் ஆசைப்படுறா இன்னொரு தடவை உங்களுக்கு தனியாக கேட்கணுன்னுட்டு. ஒன்றும் சொல்லலை. அவர் செல்லம்மையங்கார் அடுத்த பாட்டு முடிஞ்ச உடனே 2வது தனியாக ஒருத்தனை வாசிச்சார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது சொல்லணுன்ட்டு. மணியர் ஒரு பெரிய பாக்கியம் எங்களுக்கெல்லாம் கிடைச்சிது அன்றைக்கி. அதோட தான், வேறு ஒன்றும் இல்லை. சாரி. அடுத்தது ஃபைனலாக புருஷோத்தமன் அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் அவர் 2 வார்த்தை பேசணும்னு ஆசைப்படுறார். எல்லாருக்கும் நமஸ்காரம். முரளி அண்ணா ஒரு கிரிக்கெட்டிங் டெர்மினாலஜிலேருந்து ஆரம்பித்தார் நடுவில். அங்கேருந்து நானும் ஸ்டார்ட் பண்ணுறேன். முதல்ல அவர் தான் காரணக்கர்த்தர். மீன்ஸ் அவர் இப்போ செப்பாக் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் இருக்கிற ஒரு சன்னிவேஷம் அவருதுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா செப்பாக்கில் தான் ஞானமான
ரசிகாஸ் வருவா, கிரிக்கெட் ரசிகாஸ். ஆப்போசிஷன் டீமில் வந்து பிரமாதமாக ஒரு ஆடினாலும் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு உண்டான மெட்ராஸில் க்ரௌடு அது வேர்ல்ட்லேயே தெரியும். பெரிய பெரிய கிரிக்கெட்டர்ஸ் சொல்லியிருக்கா. ஸோ சென்னை ஃபைன் ஆர்ட்ஸ் வந்து ஒரு கல்பனை, இந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன். எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம், சேப்பாக், அவர் தான் சேப்பாக் ஆர்கனைசர். த கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர் ஆஃப் ஆல் டைம்ஸ் அன்டவுட்டட்லி டான் பிராட்மன், மணியர்வாள் லெஜெண்ட், அவளோட ஃபேமிலியிலேருந்து அவார்டு இன்ஸ்டியூட் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கலாம். நமக்கு வந்து 1983 வெரி சிக்னிஃபிகண்ட் இயர் இந்த ஸ்போர்ட்டிங் ஹிஸ்ட்ரி. ஏன்னா இந்தியா வந்து கிரிக்கெட் வேர்ல்ட் கப் வின் பண்ணது. அது மட்டும் இல்லை, அந்த வேர்ல்ட் கப் வின் பண்ணதுனால எத்தனோ இன்ஸ்பிரேஷன்ஸ் ஃபார் ஜென்ரேஷன்ஸ், நாட் ஓன்லி கிரிக்கெட், எல்லா ஸ்போர்ட்லேயும் நாங்கள் வேர்ல்டில் டாப்பில் வர முடியும்னு காமிச்சு கொடுத்தவர் கபில் தேவ் கேப்டன். அவர் தான் தவில் சக்கரவர்த்தி, பழனிவேலண்ணான்னு வச்சுக்கலாம். இந்த அவார்டு யார் கொடுத்துருக்காங்கன்னா, இன்னைக்கு கிரிக்கெட் வேர்ல்டில் T20 ஆகட்டும், ஒன் டே ஆகட்டும், டெஸ்ட் மேட்ச் ஆகட்டும், பிரமாதமாக ஆடி வேர்ல்டே நோட்டீஸ் பண்ண வைக்கிற ஒரு ஷைனிங் ஸ்டார் விராட் கோலி, அதுதான் ஸ்ரீ சுந்தர்குமார். இது சத்தியம். நான் வந்து பால்காட் மணியர்வாளோட சீனியர் மோஸ்ட் ஸ்டூடெண்ட், மகாவித்வான் ML வீரபத்ரையா சாரோட நேராக ஒரு 14 வருஷம் கத்துன்ற பெரிய பாக்கியம் கிடச்சிருக்கு. அவர் வந்து மணியர்வாள்கிட்ட குருகுல வாசம் பண்ணியிருக்கார், தஞ்சாவூர் வைத்தியநாதையர்வாள்கிட்ட குருகுல வாசம் பண்ணியிருக்கார். சுந்தர் பற்றி 2-3 வார்த்தை பர்சனலாக சொல்லணும். நான் வந்து டே 1லேருந்து சுந்தரை வந்து அவரோட குரோத்தை பார்த்துருக்கேன். ஏன்னா அவர் முதல்ல எப்படி கஞ்சிரா வாசிச்சார்ன்றது நிறைய பேருக்கு தெரியாது. அது ஒரு அவர் திடீர்னு வந்து வெளியில் வந்து ஒரு ஷைனிங் ஸ்டாராக வந்தவர். பட் அதுக்கு முன்னாடி சீனில் என்ன நடந்தது எனக்கு தெரியும். அவர் மிருதங்கம் தான் வாசிச்சுட்டு இருந்தார் நிறைய. இன்றைக்கி அதுவும் சொல்லணும், இன்றைக்கி வந்து மணியர்வாளோட பர்த்டே. மகா ஜீனியஸ் மணியர்வாள் உருவாக்கின ஹரிசங்கர் சார் ஜீனியஸ், அவரோட பர்த்டே. ப்ளஸ் வயலின், தி கிரேட்டஸ்ட் வயலின் அசுர சாதகர், த ரோல் மாடல். மிருதங்கத்துக்கு ரோல் மாடல் மணியர்வாள், கஞ்சிராக்கு ரோல் மாடல் ஹரிசங்கர் சார், வயலினுக்கு ரோல் மாடல் எம்எஸ் கோபாலகிருஷ்ணன் சார். அவளோட பர்த்டே வேறு இன்னைக்கு. எப்படி சேர்ந்துருக்கு பாருங்க. அண்ட் சுந்தர் இஸ் அன் ஆர்டிஸ்ட், இஸ் அ மல்டிஃபேசட்டட் ஆர்டிஸ்ட். மிருதங்கம் அண்ட் கஞ்சிரா வாசிக்கிற ஆர்டிஸ்ட். ஸோ இன்றைக்கி மிருதங்கம் அண்ட் கஞ்சிரா வாசிக்கிற பெரிய ஜீனியஸஸோட பர்த்டே அன்றைக்கி அவருக்கு அவார்டு கிடச்சிருக்கு. கொடுத்துருக்கிறது வந்து மகா தவில் சக்கரவர்த்தி லயமேதை பழனிவேலண்ணா. நிறைய பேர் வந்து வாசிப்பில் வந்து ஒரு இன்டெலெக்சுவலாக ப்ரில்லியண்ட்டாக வாசிக்கலாம், நாதபூர்வகமாக வாசிக்கிறது இருக்குது, கை பிரமாதமாக இருக்கும், சமயோஜிதமாக வாசிக்கிற ஒரு ஐடியாஸ் இருக்கும். பட் ரொம்ப சில பேருக்கு தான் வந்து டிவைன் பிளெஸிங்ஸ் இருந்தால் தான் இந்த பிரமிப்புன்னு சொல்லுவாள். ஒரு 2 நிமிஷம் வாசித்தாலும், ஒரு எவ்வளோ நேரம் வாசித்தாலும் அந்த பிரமிப்புன்னு, அது நாங்கள் வந்து பழனிவேல் அண்ணாவோட நிறைய வாசித்து கேட்டிருக்கோம், கூட வாசித்து இந்த பிரமிச்சிருக்கோம். அவர் 5 நிமிஷம் வாசித்தாலும் அந்த பிரமிப்பு அப்படியே அந்த மேஜிக் அப்படியே இருக்கும். ஆஸ்ட்ரக்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அந்த மாதிரி இந்த ஜென்ரேஷனில், எங்கள் ஜென்ரேஷனில் நான் பொறுத்த வரைக்கும் பார்த்ததில் சுந்தர்குமாருக்கு மிருதங்கம் வாசித்தாலும் கஞ்சிரா வாசித்தாலும் அந்த பிரமிப்பு இருக்குது. அவர் வந்து எந்த ஸ்கூல் ஆஃப் தாட் வேணால் வாசிக்கலாம். அவர் ஆக்சுவலி மணி சாரோட ஸ்டூடெண்ட். மணி சார் தான் முதல்ல நான் அவரோட அசோசியேஷனில் இருக்கும்போது சொன்னார், இந்த மாதிரி சுந்தர் கஞ்சிரா வாசிச்சுட்டு இருக்கான், நான் அவனை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கேன், பிரமாதமாக அவன் வந்து வரப்போகிறான், அவனை பெருசாக வரணும்னு ஆசைப்படுறேன்னு. அவனை முதல்ல மலேசியா கூட்டிகிட்டு போய் ட்ரிச்சி சங்கரன் சாரோட வாசிச்சார். அதுதான் ஆக்சுவலி நிறைய பேருக்கு தெரியாது. முதல்ல அவர் இங்கே வாசிக்கிறதுக்கு முன்னாடி அங்கேயே வாசிச்சாச்சு பெரியவாளோட. அப்புறம் சுந்தர்குமார் ஸ்டார்டட் பிளேயிங் ஹியர் அண்ட் ஹி பிகேம் வெரி பிக் ஸ்டார். அவரோட 2 விஷயம் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் அண்ட் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் சொல்லணும். ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் வந்து அவர் சார் சொன்னார், ரொம்ப யூ ஹவ் டு பி இன்டென்ஸ்லி இன் லவ் வித் வாட் யூ டூ. அவர் மேட்லி இன் லவ் வித் வாட் ஹி பிளேஸ் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். அவர் வந்து ரொம்ப சாதனை பண்ணுவார், ரொம்ப சிந்திப்பார். அவருக்கு வந்து கச்சேரியில் ரெண்டு கர்நாடிக் கான்சர்ட்ஸில் வாசிக்கிறதுன்றது வந்து அதுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அதுக்கு வந்து யூ ஹாவ் டு ஃபாலோ சர்டன் திங்ஸ் அண்ட் அது ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது. பட் த ரியல் அதில் வந்து யூ மோஸ்ட்லி சி சுந்தர்குமார் ரிப்ளை டு அ பர்கஷனிஸ்ட் ஆர் டு அ வோக்கலிஸ்ட். பட் த அதர் ஃபேசட் ஆஃப் சுந்தர்குமார் which many of us have seen, I have experienced personally, is his complete freedom of playing.
அவரே தனியாக அவரை விட்டார்னா அவர் வந்து ஒரு ஒரு மேஜிக்கல் வேர்ல்ட் ஆஃப் லயா க்ரியேட் பண்ணுவார். அந்த மாதிரி 2-3 இன்சிடென்ட்ஸில் நான் பார்த்தேன். ஒன்று வந்து பத்ரி ட்ரம் ஃபெஸ்டிவலில் வந்து 45 மினிட்ஸ்க்கு அவர் வந்து அவரோட சோலோ இருந்தது. அண்ணாவும் முதல்ல அந்த சீரீஸில் வாசிச்சு பத்ரி ட்ரம் ஃபெஸ்டிவலில் நீங்கள் ஆர்கே கன்வென்ஷன் சென்டரில் வாசிச்சல் முதல்ல என்ன. ஸோ நாங்கள் எல்லாம் போயிருந்தோம் சுந்தர்குமார் வாசிக்கிறதுக்கு. 45 மினிட்ஸ் தான் அது. அவருக்கு அன்றைக்கி கை வலி, கச்சேரிக்கு வரும்போது புருஷோத்தம் எனக்கு ரொம்ப கை வலிக்கிறது, என்ன வாசிக்க போகிறேனோ தெரியல, நான் நினச்சதெல்லாம் வருமா தெரியாதுன்னு அப்படின்னு உட்காண்டார். நான் சொன்னேன், நீங்கள் வாசிங்க, வரும் அந்த ஃப்ளோவில் வரும் உங்களுக்கு. அவர் ராகவேந்திர சுவாமிகளோட பரம அனுகிரகம் உண்டான ஒரு சோல். ராஜாராவ் சார் கூட சொல்லியிருக்கார் ஒரு தடவை வந்து சதாசிவ பிரமேந்திராவோட சமாதியில் வாசித்து ராகவேந்திரா அந்த அனுகிரகமும் ராகவேந்திர சுவாமிகளோட அனுகிரகம் அவர் இப்போவும் வந்து ராகவேந்திர சுவாமி மடத்துக்கு போயிட்டு தான் வந்திருக்கார். அந்த பிளெஸிங்ஸ் எப்போவுமே உண்டு அவருக்கு. அவர் அன்றைக்கி ஒரு ஃபஸ்ட் ½ அன் ஹவர் அப்படி ஹி வாஸ் ஸ்ட்ரகிளிங் டு பிளே. அதுக்கு தாளம் போட்டவர் வந்து அனந்தா கிருஷ்ணன். நாங்கள் ஒரு 10 மியூசிஷியன்ஸ் அவரோட எப்போவுமே வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அட்மைரர்ஸ் ஆஃப் சுந்தர்குமார் தான் இருந்தோம். அன்றைக்கி இருந்த நிறைய பெரிய கூட்டம் இல்லை, ஒரு 10-15-25 பேர் தான் இருந்தால். அதில் 15 பேர் வந்து பர்கஷனிஸ்ட் அண்ட் மியூசிஷியன்ஸ். ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் வந்து ஹி ஸ்ட்ரகிள் டு பிளே பிகாஸ் ஹி ஹேட் பெயின். ஒரு 40 மினிட்ஸ் ஆச்சு. அப்போ தான் ஆக்சுவலி 45 மினிட்ஸ் தான் அந்த கச்சேரியை. அந்த 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த மேஜிக் ஸ்டார்ட் ஆச்சு. அவருக்கு என்ன கை வலி என்ன நடந்தது ஒன்றுமே தெரியாமல் ஒரு வாசிச்சிருக்கார் வாசிப்பு. எல்லா விதமான ஸ்டைல்ஸும் அவர் வந்து சோலோ யாருமே இல்லை, அனந்தா கிருஷ்ணன் தாளப்பட்டுருக்கார், இவர் வாசிக்கிறார். அங்கேயும் அந்த 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஹி ஹஸ் பிளேட் ஃபார் அனதர் 1.5 ஹவர்ஸ். 2 hours 15 minutes to 20 minutes he has played all alone. மேஜிக்கல் பிளேயிங். ஒரு நிமிஷமும் பிரமிப்பாக இருந்திருக்கு. ஒரு நிமிஷம் வாசிச்ச இது இத்தனையும் வந்து கிளாப் பண்ண அட்மையர் பண்ணவதெல்லாம் மியூசிஷியன்ஸ் தான். அன்றைக்கி வந்து ஃபார் சம் ரீசன் வரல. நிறைய பேர் வராத கச்சேரி இருந்திருக்கு, வெளியூர் போயிருக்கா. அன்றைக்கி வந்து என்கிட்ட கேட்டா, நீங்கள் எப்படி இருந்தது சார் சொல்லுங்க, போயிட்டு நீங்கள்லாம் வந்த இடையே ரொம்ப அதை பற்றி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கோம் சொல்கிறாருன்னா. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். மயிலாப்பூர்லேருந்து வந்து இந்த ஹிப்ஹாப் பஸ்ன்னு சொல்லுவாள் ஃபாரினில், இம்பார்ட்டண்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸில் வந்து ஏறி அந்த டூரிஸ்ட் கீழே இறங்குவா, அந்த ஸ்பாட்டை பார்ப்பா, அட்மையர் பண்ணுவான், திருப்பி ஏறிட்டு திருப்பி இன்னொரு ஸ்டாப்பில் நிற்கும். அந்த மாதிரி ஒரு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஹிப்ஹாப் பஸ்ன்னு சொல்லுவாள். இந்த பாரிஸ், லண்டன், வியன்னா பெரிய பெரிய க்ஷேத்திரத்தில் டூரிஸ்ட் ஸ்பாட்டில். அந்த மாதிரி நாங்கள் இருந்த ஒரு அத்தனை பேரை வந்து மயிலாப்பூரில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப் ஏறினோம் ஹிப்ஹாப் பஸ்ஸில். சுந்தர்குமார் ஆர்கனைஸ் பண்ண அந்த லயா பஸ்ஸில் ஏறினோம். திருப்பி வந்து எங்களுக்கு வேர்ல்டு ஃபுல்லாக அந்த லயா டூர் காமிச்சுட்டு திருப்பி மயிலாப்பூரில் வந்து இறக்கினார். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஹி பிளேட் ஆல் ஜான்ராஸ், எஸ்பெஷலி தமிழோட சில சமாச்சாரங்கள்லாம் வந்து கொன்னக்கோலில் சொல்லிட்டு வாசிச்சிருக்கார். இவராக ஒரு மணி நேரம் முன்னாடி வந்து கை வலி எனக்கு வாசிக்க முடியாதுன்னு சொன்னவர் நாங்கள் வந்து பிரமிப்பாக பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு 3 hours வாசிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கார் அவர். அந்த மாதிரி உண்டான ஒரு எக்ஸ்ட்ராடினரி எபிலிட்டி இருக்கிற ஒரு மியூசிஷியன். இன்னொரு வார்த்தையை சொல்லி அபவுட் ஐ ஜஸ்ட் ஃபினிஷ் வித் ஹிஸ் பர்சனாலிட்டி வாட் ஹீ இஸ்ன்றது. ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் தட் ஹீ ஹேஸ் டு ஹேவ் ஃப்ரீடம் டு பிளே. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அவருக்கு வந்து ஒரு டெரிட்டரி என்ன வந்து 7 நிமிஷத்தில் வாசி 8 நிமிஷம் வாசி அப்படின்னு கச்சேரியில் சொல்லி பட் வாண்டட் டு see him play fully. ஸோ நாங்கள் லயச்சத்துரா எங்கள் கஞ்சிரா குவார்டரேட்டில் அவரை வாசிக்க சொன்னால் ஐ குட் see the happiness in him. அவர் வந்து ஒரு சங்கீரணம் ஆரம்பித்தார். சங்கீரணம் வந்து ஒரு கான்செப்ட் வச்சுட்டோம், திஷ்ரம் வாசித்து திஷ்ரம் பண்ணி வாசிக்கிறதுன்றது 2 பேர் கான்வர்சேஷன் மாதிரி. ஸோ இவரும் அனிருத்தாத்ரேயும் சங்கீரணம் வாசித்தார். அனிருத்தாத்ரேயா வரல இன்றைக்கி, பட் சொல்கிறேன் என்னன்னா, என்னை வந்து சுந்தர்குமாரோட நீங்கள் பாடு சங்கீரணம் வாசிக்க சொல்லிவிட்டு அவர் போட்டு வாங்கன்னு வாங்குவார், நான் எங்கன்னா போகிறதுன்னு அப்படின்னு ஆரம்பித்தவன் இன்றைக்கி அனிருத்தாத்ரேயா சுந்தரோட வாசி 1 மணி நேரத்துக்கு சங்கீரணம் வந்து கம்ப்ளீட் கண்டென்ட்ஃபுல் ஸ்டஃபோட இருக்கான் அனிருத்தாத்ரேயோட. யாரோ யங்ஸ்டர்ஸ் மிருதங்கம் வாசிக்கணும்னா அனிருத்தாத்ரேயா ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அந்த மாதிரி சுந்தரோட வாசித்து அவர் 2 பேரும் ஒரு ரிதமிக் பொயட்ரி மாதிரி வாசிப்பா. சுந்தர் வந்து அவர் அப்படி வா 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 இன்னும் உள்ளே வா கூட்டின்னு போய் அது கேட்கும்போது அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். அது ஐ ஹவ் சீன் பீப்புள் அப்படி அவளுக்கு வந்து அது சங்கீர்ணத்தோட நியூஆன்சஸ் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவர் வாசித்த அந்த ரிதமிக் பேட்டர்ன்ஸ், அந்த நாதம், அந்த ஸ்பீடு, சங்கீர்ணத்தில் 9, 18 மாற்றி வாசிக்கிறதுல எவ்வளோ ஐடியாஸ் வந்தது வராமல் அவர் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் சங்கீரணம் வாசிச்சிருக்கார். அந்த மாதிரி ஒரு சங்கீரணம் எல்லாம் வந்து 5 நிமிஷம் வாசிக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டிருக்கணும். இல்லை அவரை பற்றி தான் சொல்கிறேன், யங்ஸ்டராக சொல்கிறேன். ஏன்னா
நான் வந்து யங்ஸ்டர்ஸ் யாருமே 1 மணி நேரம் சங்கீர்ண வாசிச்செல்லாம் கேட்டதில்லை சார். நீங்கள்லாம் மகா மேதை. அவர் வாசிச்சு அதான் அவர் வாசித்து காமிச்சிருக்கான்றதுக்காக சொல்கிறேன். அவர் வாசித்து காமிச்சு அந்த மாதிரி ஒரு எபிலிட்டி இருக்கிறவர்னு சொல்ல வரேன். ஸோ அதுக்கு வந்து டிவைன் பிளெஸிங்ஸ் மட்டும் இல்லை, யமசாதகம் பண்ணி அந்த தாட்ஸ் அதுலேயே இருக்கணும். வந்தது வராமல் 1 மணி நேரம் சங்கீர்ணம் வாசிக்கணும்னா சாதாரண சமாச்சாரம் இல்லை. ஓகே, ஐ வில் ஃபினிஷ் இட் வாட் சுந்தர் இஸ் ஆஸ் அ பர்சன். அவரோட கூட இருந்து நிறைய பழகினாதான் அவரோட நல்ல குணங்கள், ஹீ இஸ் லைக் அ சைல்ட் அட் ஹார்ட். நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நான் வந்து பர்சனலாக ஷேர் பண்ணியிருக்கேன். அவர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. நிறைய கச்சேரிகளில் வந்து அவர் வாசிச்சுட்டு வந்துட்டு நிறைய பேர் ரொம்ப நல்லா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவா. அவருக்கு வந்து என்ன புருஷோத்தம் என்ன அப்படின்னு கேட்பார். நான் கேட்க சுந்தர் டல்லாக இருப்பார். என்னன்னா இன்றைக்கி என்னமோ புருஷோத்தம் எனக்கு சமாதானம் இல்லை வாசித்ததில், ஆனால் எல்லோரும் பிரமாதமாக இருக்குது, எல்லோரும் வித்வான்கள்லாம் எல்லோரும் சொன்னாலும் இல்லை எனக்கு நான் நினச்சதை வாசிக்கலை, நான் கச்சேரி பணத்தை திருப்பி கொடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்லியிருக்காரு. நான் வந்து நிறைய தடவை வந்து பர்ஃபெக்ஷனாக எடுத்துகிட்டு இருக்கிற மியூசிஷியன். இந்த மாதிரி நான் இது வந்து வேறு எந்த விதற்காக சொல்லலை, நான் உண்மையாக ஆச்சரியப்பட்டிருக்கேன். நிறைய நல்ல ரெமினரேஷன் இருக்கப்ப ஒரு சன்னிவேஷத்தில் எனக்கு அது திருப்தி இல்லை இன்றைக்கி வாசித்தது. ஸோ ஐ டோன்ட் டிசர்வ் டு டேக் தட் ரெமினரேஷன் சொல்லி திருப்பி கொடுத்துட்டு வந்திருக்கார் அவர். அதே மாதிரி சம்டைம்ஸ் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும், அது வந்து வாங்க விரும்பலை, வேறு ஏதாவது ஒரு சத்காரியத்துக்கு கொடுத்துருவார். அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட். ஃபைனலி ஐ வாண்ட் டு எண்ட் வித் டெல்லிங் தட் இஸ் ரொம்ப ஒரு ஜபர்தஸ்தான ஆள், ரொம்ப ஒரு சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிறவர், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். ஒரு துபாய் டியூட்டி ஃப்ரீ ஷாப் போவர், அந்த ஒரு பர்ஃப்யூம் வந்து $275 இருக்கும். அது ஒன்று, இது 4 எடுக்கணும்னு $2500 ஆகிடும் அங்கே. அதை பற்றி கவலைப்பட மாட்டார். எவ்வளோ அர்ன் பண்ணியிருக்கான்றது அவருக்கே தெரிஞ்சிருக்காது. அதில் முக்கால் வந்து பர்ஃப்யூம்லேயே செலவு பண்ணி விடுவார். ஸோ அது வந்து அவரோட வாத்தியாரோட மணிசாரோட ட்ரெண்ட் நான் பார்த்துருக்கேன். எங்கேயா ஃபாரின் போனால், அப்பா இந்தியன் ருப்பீஸில் கணக்கு போடாதீங்கப்பா, அந்தந்த ஊரில் அதை என்ஜாய் பண்ணுங்க. டியூட்டி இதில் வந்து ஃபாரின்லேயே வந்து ஒரு $250 காஃபி டீ எல்லாருக்கும் வாங்கி கொடுப்பார். ஹீஸ் அ பர்சன், ஹீஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் பர்சன் ஆஸ் முரளி அண்ணா டோல். அவர் வந்து நிறைய எல்லா விஷயத்திலும் டிஃப்ரெண்ட். அது வந்து அவரோட கூட இருந்து பார்த்தவளுக்கு தான் அது தெரியும் என்னன்றது. பட் இன்னைக்கு ஃபீல் வெரி ஹாப்பி தட் வி ஆர் ஆல் இங்கே வந்திருக்கிறது பாருங்க. இந்த சதஸில் வந்து எல்லா விதமான குரு கட்டம் நம்ம சிவா எல்லாம் நாங்கள் எல்லாம் சுந்தரோட அட்மைரர்ஸு. சுந்தரேஷன் சார், மேதை, முரளி அண்ணா, பூராகவன் எல்லாம் கூடவே இருக்கிறோம், டெய்லி கூட இருக்கிறோம். கிரி, சிவகுமார் ஆண்டான் கோயில் சிவ அண்ணா, நம்ம வந்து அக்கரை சுப்புலட்சுமி சாரோட ஃபாதர், எத்தனை வித்வான்கள் விதுஷிகள் வந்திருக்கா. தட் இட் செல்ஃப் சேஸ் தட் ஒரு மியூசிஷியனுக்கு வந்து ஒரு மியூசிஷியன் இத்தனை பேர் வந்திருக்காருன்னா தட் இட் செல்ஃப் சேஸ் த கேலிபர் ஆஃப் வாட் எக்ஸ்ட்ராடினரி கேலிபர் சுந்தர் குமார் இஸ். Thank you very much. I'm sorry that I took a lot of time, and thank you Murali Anna for the opportunity. Namaskaram sir, Panivalna, Rajaram sir, romba namaskaram. இன்னைக்கு மணியர்வாள் ஹரிசங்கரோட பர்த்டே அன்னைக்கு சுந்தர் குமாருக்கு இந்த பால்காட் மணியர் புரஸ்கார் 224 கொடுத்தது ரொம்ப பொருத்தமானது. தேங்க்யூ வெரி மச். நமஸ்காரம். அவார்ட் ஃபங்க்ஷன் இதோடு நிறைவேறுகிறது. இந்த அவார்டில் இன்னொரு யூனிக்காக என்னென்னா 26th ஜூன் வந்து சுந்தர்குமாரோடைய பர்த்டே. ஸோ 26 இன்றைக்கி வந்து அந்த ஜூன்லேயே அவர் ஃபஸ்ட்டு வந்து எஸ் ரிசீவ் தட் அவார்ட் ஆஸ் அ செலப்ரேஷன் ஆஃப் ஹிஸ் பர்த்டே. இஸ் அ பர்த்டே கிஃப்ட் ஃபார் ஹிம். வித்வுட் நம்ம ஏகே பழனிவேல் சாருக்கு நாங்கள் கூட்ட உடனே இம்மீடியட்டாக அவர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அவருடைய இதெல்லாம் ஹாப்பினஸ்லாம் ஷேர் பண்ணதுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். அதே மாதிரி வந்து இந்த அவார்டை இன்ஸ்டியூட் பண்ண பாலக்காட் மணியருடைய சன் ராஜாராம் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதே போல் வந்து சுந்தர்குமார் இந்த அவார்டு கொடுக்க போகிறேன்னு உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு இதை வாங்கிக்கிறேன்னு ஒரு பெருந்தன்மையாக வாங்கினதுக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பாடுறதுக்கு கூட்டம் வித்வான் ஸ்ரீ ஏஎஸ் முரளி அவர்கள், அவருக்கு நன்றி. அதேமாதிரி வந்து எம்ஏ சுந்தரேசன் அவர் வந்து அன்றைக்கி ஃபோனில் பேசும்போது அவருடைய ஃபாதர் இதெல்லாம் எடுத்து பாலக்காட்டு மணியரோட உள்ள சம்பாஷணை எல்லாம் 25 நிமிஷம் ½ ஃபோன்லேயே பேசிட்டார். அவர் என்கிட்ட எல்லாத்தையும் கொட்டிட்டார் அவர். அப்புறம் இன்றைக்கி சுந்தர்குமார் வந்து இன்றைக்கி மிருதங்க வாசிக்க இருக்கார். அதனால் வந்து அவருக்கு நன்றி. அதேமாதிரி பிஎஸ் புருஷோத்தமன் அவருக்கு நன்றி.
இங்கே வந்திருக்க எல்லா வித்வான்கள் எல்லாருக்கும் வந்து நீங்கள் வித்வான்கள் வந்து இன்றைக்கி அவார்டுக்கு வந்திருந்தாலும் எங்களை போல் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஒரு ஆர்கனைசர்ஸுக்கு ஒரு பெரிய பூஸ்ட். அதனால் வந்து திருப்பி திருப்பி மேலும் மேலும் இந்த காரியங்கள் பண்ணணுன்னா உங்களுடைய என்கரேஜ்மெண்ட்டு தான். அதனால் வில் கோ ஃபார் த கான்சர்ட். தேங்க்யூ வெரி மச். நமஸ்காரம்.